அவனுக்கு? ஆமா, நீ பிரேக்கப் பண்ணிட்டு போன வேகத்தை பார்த்தா ஒரே வாரத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு நினச்சேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் உன்ன மாதிரி என்னால் ஈஸியாக மூவ் ஆன் பண்ண முடியல. மூவ் ஆன் பண்ண முடியாம தான் இப்போ மாப்பிள்ளை பார்க்க வந்தீங்களா? சரி, நீ எப்படி என்னை ஈஸியாக மறந்த? ஆமாம்ல, ஈஸியாக மறந்துட்டேன்ல. மறந்துட்டேன். உனக்கு இந்த பேனிக் அட்டாக்னா என்னன்னு தெரியுமா? அப்படியே நெஞ்செல்லாம் இறுக்கிக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து நடு நெஞ்சு வரைக்கும் அப்படியே சில்லுன்னு ஆயிடும். மூச்சு விடுறது உன் கண்ட்ரோல்லே இருக்காது. உன்னை நினச்சி அழுகவும் முடியாமல், உன்னை மறக்கவும் முடியாமல் நான் தனியாக வீட்டில் உட்காந்து கஷ்டப்பட்டு அழுது எல்லாம் போதும். சரி விடு, முடிஞ்சு போனது எதுக்கு பேசிக்கிட்டு. இங்கே பார், எப்படியும் நீ என்ன வேணான்னு தான் சொல்ல போகிறேன். நானும் உடனே வீட்டுக்கு போனால் அது எப்படி 10 நிமிஷத்தில் ஒரு பொண்ணை பிடிக்காம போகணும்னு எங்கள் அம்மா வர கேட்பாங்க. பேசாமல் இன்றைக்கி ஒரு நாள் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா? ஆனால் நீ இன்னைக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போன்னு சத்தியமாக கனவுல கூட நினச்சி பார்க்கல தெரியுமா? இந்த 5 வருஷத்தில் ஒரு 1000 வாட்டி பிரேக்கப் பண்ணியிருப்பியா? ஆனால் ஒவ்வொரு தடவையும் பிரேக்கப்புக்கு ஒரு காரணம் சொல்லுவா பாரு. அருண், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய், இப்போதுக்கு நீ பிரேக்கப்பு? உனக்கு சண்டை போட தெரியல, ரொமான்ஸ் பண்ண வரல, பைக்ல பக்கத்துல உட்காந்தா தள்ளி போய் உட்காருன்னு சொல்ற. இவ்ளோ ஏன்? நான் என்ன சொன்னாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி ஆண் மண்டையாட்டிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ற. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. ஏய், என்னடி செஞ்சாலும் தப்பு செய்யலனாலும் தப்புன்ற ஒரு ஆம்பளை என்ன தாண்டி பண்ணுவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா, நான் கோச்சிட்டு போட பின்னாடி வரணும் தெரியாதா? பிரேக்கப். ஏய், அங்க பாரு, ஏசி வெண்ட் மேல குருவி கூடு கட்டி இருக்கு. ஏண்டா ரோட்ல போகும்போது கை பிடிச்சிட்டு கூட நடக்க மாட்டியா? உன்னை போய் நான் லவ் பண்ண பாரு. பிரேக்கப். ஏண்டா நேத்தெல்லாம் நீயும் பிரியாவும் அங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கனவா இருந்தாலும் அதுல நான் தானே வரணும். எப்படி அவ வரலாம்? அது ஒன்ன தாண்டி கேட்கணும். அது உன் கனவுடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லா தடவையும் பண்ற மாதிரி அன்னைக்கும் அப்படிதான் பிரேக்கப் பண்ணேன்னு நினைச்சேன். பார்த்தா உண்மையிலே விட்டுட்டு போயிட்டேன். அன்னைக்கு தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தவங்களுக்கு நம்ம வேணும்னு நினச்சா நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் அதை நியாயப்படுத்தி நம்ம கூடவே இருக்க பார்ப்பாங்க. வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க, என்னமோ சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. உனக்கு என்ன பிடிக்கல, அதான் விட்டுட்டு போயிட்டேன். அப்படிலாம் இல்லை. சரி, அதை விடு. எதுக்கு முடிஞ்சு போனெல்லாம் பேசிட்டு வந்து வண்டியில ஏறி நிம்மதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். போலாமா? அண்ணா, ஒரு டீ ஒன்றும் பூஸ்ட் ஒன்றுண்ணா. பரவாயில்லையே, நான் என்ன குடிப்பேன் ஞாபகம் வச்சிருக்க? என்ன தம் அடிக்க மாட்டேன்னு சொன்ன இனிமே? அதான் நீயே போயிட்டு அதுக்கப்புறம் நான் அடிச்சானோ அடிக்கலன்னு. டேய், சிகரெட்லாம் பிடிக்காதடா. பிடிக்கலன்னா கீழே விழுந்துரும். சும்மாரு. சொன்னா புரிஞ்சுக்கோ. உன் ஹார்ட்ல நான் தானே இருக்கேன். என்னால மூச்சே விட முடியல.